யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரநகாய வித்மகே திருஷ்டதனுஷ்டாய தீமஹி தன்னோ நரசிம்ம பிரசோதயாத். முந்தைய பதிவுல சொன்னது போல திருமண தடை நீங்குதல், அதற்கான பரிகாரத்தை சொல்ல போறேன். இது விநாயகர் வழிபாடுக்கான ஒரு பரிகாரம். ஆண் பெண் இரு பாலினத்திற்கான ஒரு ரெண்டு விதமான ஒரு பரிகாரம்னு வச்சுக்கோங்க. ஆண்களுக்கு ஒரு விதமான பரிகாரமும் பெண்களுக்கு ஒரு விதமான பரிகாரமும் இப்போ நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள் ஞாயிற்றுக்கிழமையும் பெண்கள் வெள்ளிக்கிழமையும் செய்யக்கூடிய பரிகாரம். இது ரெண்டு பதிவா போடலாம். ஆனா இது அவ்வளவு பெரிய கண்டென்ட் கிடையாது, அதனால சின்னதா இது ஒரே பதிவுல போடுறேன். ஆண்கள் ஞாயிற்றுக்கிழமையில தேங்காயில அதாவது தேங்காய் உடைச்சி சரிசமமா உடைச்சிட்டு, அது சரிசமமா ஈவனா சில தேங்காய் வராது, அதனால அதை பத்தி இது பண்ணோம்னா, தேங்காய் உடைச்சிட்டு தேங்காயில தேங்காய் எண்ணெயை ஊற்றி, சரிங்களா, தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஒரு மஞ்சள் துணியில கோதுமை இருக்கு பாத்தீங்களா, கோதுமையை போட்டு ஒரு முடி போட்டு அதுல வச்சு அந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றிட்டு வரணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி 21 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியா செஞ்சுன்னு வரணும். இது கல்யாணம் ஆகாத ஆண்கள் செய்ய வேண்டும். இன்கேஸ் அவங்க இல்ல, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, வெளியூர்ல இருக்காங்க, அவங்களால செய்ய முடியாத ஒரு பட்சத்தில் அவங்க பையனோட அம்மா அவரோட துணிய தன்னோட மடியில கட்டிக்கிட்டு அவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரிதான் 2 அகல் எடுத்துக்கோங்க, தேங்காய் எடுத்துக்கோங்க, தேங்காய் உடைங்க. தேங்காயில கோதுமை மூட்டை சின்னதா, இப்ப நம்ம இந்த எள்ளு மூட்டை போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோதுமை மூட்டை வச்சு அதுல தேங்காய் எண்ணெயை ஊற்றி விநாயகர் பெருமாளுக்கு விளக்கு ஏற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருகம்புல்ல மாலையா கட்டி போடணும். 21 ஞாயிற்றுக்கிழமையும் அருகம்புல்லால மாலையை கட்டி போட்டுட்டு அந்த பையன் பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரணும். 21 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியா இது பிரேக் பண்ணாம செஞ்சுக்கிட்டே வரணும். இது 21 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியா பிரேக் பண்ணாம இந்த பரிகாரத்தை செய்யணும். அதே போல இதுல 21 சுத்து சுத்தணும் டெய்லி. சாரி, அந்த ஞாயிற்றுக்கிழமையில அவங்க பேர்ல நீங்க அர்ச்சனை பண்றீங்க பாத்தீங்களா, அந்த அர்ச்சனை செய்யும் போது அந்த அர்ச்சனை முடிஞ்ச உடனே 21 சுத்து இந்த மாதிரி என் பையனுக்கு ஏற்பட்டிருக்க திருமண தடை நீங்கணும், என் பையன் பேர் ஏற்பட்டிருக்க திருமண தடை நீங்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கணும். இந்த இடத்துல அவரோட விநாயகரை இன்னும் குளிர்ச்சிப்படுத்த ஒரு மந்திரம் சொன்னா, ஓம் கம் கணபதியே நமக, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கூட சுத்தலாம். ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு 21 முறை வலம் வரணும். ஞாயிற்றுக்கிழமையில தேங்காய் உடைச்சி தேங்காய் எண்ணெய் கோதுமை மூட்டையை போட்டு தீபம் போட்டுக்கிட்டு வரணும். இது ஆண்களுக்கான ஒரு பதிவு. இப்ப பெண்களுக்கான ஒரு பதிவு பார்ப்போம். பெண்களுக்கான பதிவு வெள்ளிக்கிழமையில செய்யணும். சேம் கோதுமை மூட்டை தான், ஆனா தேங்காய் எண்ணெய்க்கு பதிலா நல்லெண்ணெய். அதே மற்றதெல்லாம் அதே பரிகாரம் தான். அருகம்புல் மாலையா சாத்தணும். அருகம்புல்ல மாலையா சாத்தி அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி வரணும். அது அந்த பெண் செய்யறது உசிதம். இன்கேஸ் அந்த பொண்ணு செய்யல அப்படின்ற பட்சத்துல, வெளிநாட்டுல வெளியூர்ல இருக்காங்க, அவங்களால செய்யலைன்னா, செய்ய முடியல அப்படின்ற பட்சத்துல அவங்கள பெற்ற தாய் தான் செய்யணும். அந்த தாய் அதே போல அந்த பெண்ணோட வஸ்திரத்தை மடியில கட்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யணும். 21 வெள்ளிக்கிழமை செய்யணும். இவங்களுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு முறை செய்யும் போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 21 முறை சுத்தணும். 21 முறை நீங்க விநாயகரை சுத்தணும். இது விநாயகருக்கு பெண்களுக்கான இது. என்னன்னா இதுல தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய். சேம் அதே மாதிரி தேங்காய் உடைக்கணும். கோதுமைய எப்படி எள்ளு மூட்டை போடுறோமோ அந்த கோதுமையை மஞ்சள் மூட்டையில போட்டு ஏத்தின்னு வரணும். இது 21 வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியா ஒரு பிரேக் இல்லாம நீங்க செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க அந்த திருமண தடை, அந்த தோஷங்கள், எந்த மாதிரியான தோஷம் இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான திருமண தடை ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் விலகி விரைவில் திருமணம் நடைபெறும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது ஒரு பரிகாரம். இது இல்லாம அடுத்து இன்னொரு ஒரு பரிகாரம் இதே விநாயகர் வழிபாட்டுக்கு நான் சொல்றேன். இதுவும் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை காலத்துல செய்ய வேண்டியது.
இந்த பரிகாரமும் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் ரொம்ப பெருசா இல்லை. அதே ஆணுக்கு என்ன எண்ணெயோ அதே தான் பெண்ணுக்கு என்ன எண்ணெயோ அதுதான். இதுல என்னன்னா நம்ம மருதாணி இலைய போட்டுட்டு தேங்காய் எண்ணெயில மருதாணி இலைய போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றணும். பெண்ணுக்கும் அதே மாதிரி மருதாணி இலைய போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றணும். கோதுமை மூட்டைக்கு பதிலா மருதாணி, கோதுமை மூட்டை பண்ணி போடுறது பதிலா மருதாணியை போட்டு அதாவது மருதாணினா மருதாணி இலை, மருதாணி சில்லு ஒரு இலை, இந்த தேங்காய் கூடை இலை, அந்த தேங்காய் கூடை இலையை போட்டுட்டு அந்த தீபத்தை நம்ம வந்து தொடர்ச்சியா இந்த 21 நாள் இந்த 2 பரிகாரம் இருக்கு. எந்த பரிகாரம் உங்களுக்கு தேவையோ விநாயகருக்கு அந்த பரிகாரம் செய்யலாம். முதல் பரிகாரம் கோதுமை மூட்டையா பண்ணி அதுல விளக்க போட்டு ஏத்தின்னு வரணும் தேங்காயில. 2வது பரிகாரம் மருதாணி இலைய போட்டுட்டு திரி போட்டு விளக்கேற்றலாம். அதே தேங்காய் தான். ஆணுக்கு தேங்காய் எண்ணெய், பெண்ணுக்கு நல்லெண்ணெய். ஆண் மகனுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, பெண்ணுக்கு வந்து வெள்ளிக்கிழமை. இத வந்து அவங்களே கல்யாணம் ஆகாத அவங்களே செஞ்சா ரொம்ப விசேஷம். விரைவில் திருமணம் வந்து சீக்கிரம் கைகூடும். அவங்க செய்ய முடியாத பட்சத்துல அவங்களை பெற்ற தாய் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும். அதுவும் வந்து அவங்க துணியை இவங்க மடியில கட்டிக்கிட்டு செய்யணும். அதே போல இது பண்ணிட்டு அருகம்புல் மாலை கம்பல்சரி சாத்தணும். அதே போல அந்த ஆண் அந்த பெண், அந்த ஆணுக்கும் சரி அந்த பெண்ணுக்கும் சரி அவங்க பேர்ல மட்டும்தான், வேற யார் பேரும் சேர்க்காம அவங்க பேர்ல மட்டும்தான் அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனை செஞ்சுட்டு 21 முறை விநாயகரை வலம் வரணும். இது கம்பல்சரி. இடைவிடாம இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா தடைப்பட்ட திருமணம் எதனால தடைப்படுதோ அந்த தடையை உடைச்சுக்கிட்டு அந்த திருமணம் கண்டிப்பா நடக்கும். இதுல மந்திரமும் நான் சொல்லியிருப்பேன். ஓம் கம் கணபதியே நமக, இந்த மந்திரத்தை வந்து கண்டிப்பா சொல்லிடுவாங்க. கண்டிப்பா அவங்க என்னனால தடை ஏற்பட்டதோ அந்த தடை நீங்கி கண்டிப்பா திருமணம் விரைவில் நடைபெறும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம்.